ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாவே நீண்ட நாட்களாக தமிழனை அவமானப்படுத்த வேண்டும், எதற்கும் தலைவணங்க மாட்டேங்கிற திமிராவே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு எப்படிடா இவங்களை காலில் விழுக வைக்கிறதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக இந்த வானதி போன்றவர்கள், நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் குமுறி கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு கிடைச்சது ஜிஎஸ்டி கூட்டம், ஒரு பிள்ளைப்பூச்சி கிடைச்சது. பாவம், நல்ல மனிதர், பயந்த சுபாவம், ஆனால் உறுதியான பண்பு. ஆரம்பத்தில் அவர் மிக தைரியமாக, கிண்டலாக, கேலியாக ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு மிரட்டி அவரை கூட்டிகிட்டு போய் காலில் விழுக வச்சு என்னென்ன பேசினாங்க, எந்த அளவுக்கு மிரட்டியிருக்காங்கங்கிறது அவர் நிற்கிற தொனியிலிருந்தே தெரியுது. அவர் நிற்கிற சாயல், அந்த ரூமுக்குள்ள அவர் நிற்கிற சாயல், மன்னிப்பு கேட்கின்ற தோரணையே நமக்கு தெரிகின்றது. இதையெல்லாம் ரொம்ப பார்த்தது தான் தமிழ்நாடு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பித்து அடிப்பித்திருக்கிறது தமிழ்நாடு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி பேசுவோம், விவாதிப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அவர் கேட்டதில் பண்ணுக்கு இடையில வைக்கிற கிரீமு, இதுதான் அவர் கேட்டது. அழைத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு இன்விடேஷன் இல்லாமல் அவர் வர முடியாது. இன்வைட் பண்ணது யாரு? நீங்க. இன்வைட் பண்ணுனா கேட்கத்தான் செய்வாங்க. அவர் ஒரு வியாபாரி, பல கோடி ரூபாய்களுக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரி. அன்னபூர்ணா என்ற ஓட்டல்களுடைய சங்கிலி தொடர் ஓட்டலுடைய முதலாளி. தனக்குள்ள இடர்பாடுகள், வியாபாரத்தில் ஜிஎஸ்டியால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை சொல்லியிருக்கார். உடனடியாக அதை பாரதிய ஜனதா கட்சி மேல் வீசப்பட்ட ஒரு அஸ்திரமாக நினைத்துக்கொண்டு, ஒரு அவதூறாக நினைத்துக்கொண்டு அவரை மிரட்டி தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு இழுத்துக்கிட்டு போய் காலில் விழுக வச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பதவி இருந்தால் தாங்க மரியாதை. பதவி இல்லைன்னா தெருவில் ஓடுற நாய் கூட மதிக்காது. இந்த பதவி எத்தனை நாளைக்கு பார்க்கலாம்? இங்கேயும் இருந்தார்கள், அந்த அவங்களுடைய சமுதாயத்தில் இருந்தவங்கெல்லாம் தெரியுமா? பதவி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்தார்கள். யாரு? சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி. இதயம் பேசுகிறது பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த இந்துமதி, எழுத்தாளர் இந்துமதி. இந்தியா டுடேல ஆசிரியராக இருந்த வாசந்தி. இவங்கெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகள். அவர்களை எல்லாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கிட்டதானே தமிழகம்? அவர்களுடைய எழுத்தை, அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை யார் எதிர்த்தாங்களா? ரசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். தமிழர்கள் ஜாதி வித்தியாசம் அதற்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் தமிழக மண். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் இங்கே வந்து விளையாண்டா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்று அவர்களை சந்தோஷமாக வெளியனுப்பி வைப்பது நம்முடைய மரபு, பண்பாடு. அப்படிப்பட்ட தமிழ் நிலத்தில் வெறும் பதவியை வச்சுக்கிட்டு ஆடுறீங்க நீங்க. இங்கே ஜிஎஸ்டி அதிகமாக வசூலித்து விட்டு இந்த பணத்தை கொண்டு போய் யூபிக்கும் பீகாருக்கும் கொடுக்குறீங்களே, அதற்கு என்ன பதில்? அதை கேட்டிருந்தா தலையை வெட்டியிருப்பீங்களா? அதை கேட்டிருந்தால் தலையை வெட்டியிருப்பீங்களா? அந்த அதிகாரம் இருக்கா? இங்கே வசூல் பண்ணிட்டு இந்த பணத்தை கொண்டு வைத்து ஊபிக்கும் பீகாருக்கும் கொடுக்கும் பொழுது அதை கேட்டிருந்தால் என்ன செய்வீர்கள்? அதற்கு என்ன தண்டனை? ஒரு கிரீம், ஒரு காரத்துக்கும் இனிப்புக்கும் வித்தியாசப்படுத்துங்க. நீங்க வித்தியாசமா பண்றீங்க. இதற்கு 18% டாக்ஸ் போடுறீங்க காரத்துக்கு, அதுக்கு 4-5% டாக்ஸ் போடுறீங்க கிரீமுக்கு.
இதை கேட்டதில் என்ன தப்பு? அவர் கேட்ட துணி சரிதான். அதுல ஒன்றும் அவர் கேலியா எதுக்கும் கேட்கல. எவ்வளவு தென்னாவட்டு இருந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும், இழுத்துக்கிட்டு போய் தமிழர்களை அவமானப்படுத்தலாம் என்று நீண்ட நாட்களாக இந்த வானதி கும்பலுக்கு ஒரு ஆசை. அதை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உலக அளவில் இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அகில இந்திய அளவிலும் பேசு பொருளாகிவிட்டது. சொந்த மாநிலத்தில் இந்த அம்மாவுக்கு சொந்த மாநிலம் எதுன்னு நம்ம என்னத்துக்கு, ஆந்திராவா இல்ல தமிழ்நாடா? துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு இந்த மாதிரி தமிழர்களை அவமானப்படுத்திய ஆட்களை எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கு தெரியுமா? சேஷனுக்கு என்ன நடந்தது, சுப்பிரமணியம் சுவாமிக்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஜெயலலிதா இருந்தார். இன்றைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தால் இவ்வளவு தைரியமாவெல்லாம் வந்து ஆட முடியாது. ஏன்னா ஜெயலலிதா தான் நம்பர் ஒன். நீங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் உங்களால் ஆட முடியாது. கடைசியாக காலில் விழ வைப்பது என்று விழுந்தால் அவருக்கு வேற வழி இல்லை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய நலனை அவர் பாதுகாக்க வேண்டியது. இந்த அரசு என்பது எந்த எல்லைக்கும் செல்லும். சாதாரண விவசாயிகளை என்ன ஆட்டி வச்சாங்க. சேலத்தில் 2 விவசாயிகள் மீது இடி ரைடு என்ற அந்த ரைடு பண்ணி அவங்களை ஆட்டு வச்சு அவர்களுக்காக எத்தனை வக்கீல்கள் போராடி கடைசியாக வெற்றி பெற்றார்கள். அவங்கள்ட்ட இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் அவர்கள் துணிந்து போராடினார்கள். ஆனால் அன்னபூர்ணா அவர்கள், அந்த முதலாளி அப்படி இல்லை. அவர் கொஞ்சம் ஒரு சிறிய பிரச்சனையும் அவருடைய தொழிலாளர்களை பாதிக்கும், அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கும். அவர்கள் நடுத்தெருவுக்கு வந்து விடுவார்கள். தன்னுடைய தொழிலாளர்கள், தன்னை நம்பி இருக்கின்ற குடும்பங்கள், தன்னை நம்பி தனக்கு சப்ளை பண்ற இந்த வியாபாரிகள் 10,000 15,000 பேருக்கு மேல் அவர் நம்பி இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதற்காக எந்த அவமானத்தையும் சகித்துக் கொள்வது என்று அந்த முதலாளி வந்து உங்கள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதை ரொம்ப இவங்களை பாராட்டுவாக நினைச்சுக்கிட்டு, பெண்ணினம் பாராட்டும் என்று பெண்குலம் வந்து பாராட்டும்னு சொல்லி அதை வீடியோவை வெளியிட்டீங்க. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. காரிச்சு துப்புது தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்தியாவே காரி துப்புகிறது. முகத்துல வடியுது. கேவலமா போச்சு இவங்களுக்கு. இப்படி ஒரு அவமானத்தை, அதாவது ஏவிய பூமாராங் இவங்களையே வந்து தாக்கியிருக்கு. இப்படி ஒரு அவமானத்தை எந்த ஒரு அமைச்சரும் சந்தித்ததில்லை. சரி, இதையே ஒரு இந்திக்காரர் இந்த மாதிரி கேட்டிருந்தா, குறிப்பாக குஜராத்தி கேட்டிருந்தா, எந்திரிச்சு நின்று மரியாதையா பேசியிருப்பீங்க. குஜராத்தியிலிருந்து வந்து ஒரு குஜராத்தி தொழிலதிபர் கேட்டிருந்தால் அவருக்கு கிடைக்கிற பதில் வேற. ஒரு இந்தி தொழிலதிபர் வந்து, வடநாட்டு தொழிலதிபர் வந்து கேட்டிருந்தால், இதே அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி பேசியிருந்தால் அவருக்கு கிடைக்கின்ற வரவேற்பு வேற. வாஸ்தவம்தான், நீங்க சொல்றது சரிதான் என்று ஒத்துக்கொண்டிருப்பீர்கள். தமிழ்நாச்சே, தமிழனை எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படுத்தலாம் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியும், இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி, RSS கும்பல், இந்து முன்னணி கும்பல் எல்லாமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்த போது இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது. இனிமேலாவது இந்த ஜிஎஸ்டி கூட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம். போய் என்னாக போகுது? அடுத்த தடவை இந்த அம்மா வந்து ஜிஎஸ்டி கூட்டம் போட்டால் யாரும் போகாதீங்க, காத்து வாங்கணும். அதுதான் இவர்களுக்கு நாம் தெரிவிக்கின்ற பதில். அவமானத்தை இப்படித்தான் பாய்காட் பண்ணுவதன் மூலம் அவங்களை திருப்பி அனுப்பணும்.
இவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறு. ஒட்டுமொத்த தமிழகமும் அவர் பின்னாலே நிற்கிறது. அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி பின்னாலே ஒட்டுமொத்த தமிழகமும் நிற்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஹோட்டலுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தையும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க. இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் அன்னபூர்ணா ஹோட்டல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ். நிச்சயம் பல மடங்கு வியாபாரம் நடக்கும், அது உண்மை. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பதான் நம்ம வெளியிடுற காணொளிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.